படம் எப்படி இருக்கு? படம் நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். பவிஸ் எப்படி பண்ணிருக்காங்க? இது அவர் செகண்ட் மூவி இல்லை, கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருந்துச்சு. அதில் வந்து டீனேஜில் பண்ண மூவி வந்து அந்த ஃபர்ஸ்ட் மூவி இல்லையா, இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஹீரோ மெட்டீரியலாக செம்மையாக இருக்குது, பார்க்கலாம். லவ்வர்ஸ் அதிகமாக பார்க்கலாம் இந்த மூவியே. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த மூவி பார்த்தா கொஞ்சம் மேபி அவங்களுக்குள்ளே செட் ஆகிற வாய்ப்புகள் இருக்கும். நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் பார்க்கறீங்க? லவ் தான். அந்த லவ்வுக்காக தான் நான் லவ் பண்ணுறோம்ல. ஸோ லவ் எப்படி சொல்கிறாங்க, இப்போ லவ் பண்ணுறவங்க தான் லவ்வோட அருமை தெரியும்ல. அப்படின்னா அந்தந்த ஏஜுக்கு ஏற்றபடி லவ் இருக்கும்ல. ஸோ அந்த லவ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் இருந்துச்சு. இப்போ டிஸ்டர்பன்ஸ் 2 பேருக்குள்ளே இருக்கும். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க மனசாட்சிக்கு தெரியும் யார் வந்து டிஸ்டர்பன்ஸாக இதில் மூவ் பண்ணுறாங்க லவ்வில், யாருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் 2 பேருக்குமே தெரியும். அந்த பவிஷ் பண்ணும்போது கேர்ள்ஸுக்கு தெரியும், அந்த நாகதுர்கா காரு பண்ணும்போது கண்டிப்பாக பவிஷ்க்கு அந்த கேரக்டரில் இருக்கவங்க நல்லாவே தெரியும். பட் நல்லா இருக்கும் மூவி, பார்க்கலாம். என்ஜாய் தான் இருக்கும் கொஞ்சம். இது 2K பசங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்குங்களா இல்ல கம் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆ பார்க்கணும்? 2K ஃபஸ்ட்டு பார்க்கணும் இதை. ஏன்னா இப்போ எல்லாரோட மைண்ட் செட் அப்படி தானே இருக்குது. நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் செய்கிறேன்னு. அவங்க காசு தான் கொடுக்குறாங்க, பட் கேர்ள்ஸ் அன்பு தராங்கல்ல. ஸோ இது கண்டிப்பாக 2K கிட்ஸ் பார்த்து தான் ஆகணும். பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. சாங்ஸ்லாம் எப்படி? கொஞ்சம் டிஜே வைப் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ஊரா மாஸ் தெலுங்குல சொன்னோன்னா, பட் பரவாயில்ல. செல்வராகவனோட கேஸ் வந்து நல்லா ஆமாம், அவர் போலீஸ் கேரக்டரில். போலீஸ் அவர் தான் எல்லாமே கேட்டு லாஸ்ட்டில் சொல்லுவார், அதை சேர்த்து வைக்க தான் ட்ரை பண்ணேன்னு. அவர் அங்கே மைனஸ் பண்ணிட்டு இருந்தால் மேபி வேற மாதிரி போயிருக்கலாம். பட் நல்லா தான் பண்ணாங்க எல்லாருமே. எனக்கு சில டைமில் தோணுச்சு, ஒரு சைடு ரோலில் பார்க்கும்போது என்னடா இவர் தனுஷ் மாதிரி இருக்காரே அண்ட் அப்படி தோணுச்சு. அண்ட் அந்த ஆட்டிடியூடும் இருக்குது அவர்கிட்ட, தனுஷோட ஆட்டிடியூடு. பட் மேபி ஃப்யூச்சரில் தனுஷ் மாதிரி இருக்கலாமே. பட் நல்லா பண்ணார் பவிஷ். படம் நல்லா தான் இருக்குது ப்ரோ, பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட பார்க்கலாம், வந்து ஒரு கப்புள்ஸோட பார்க்கலாம். கிட்ஸோட நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக தான் இருக்குது. பசங்களோட லவ் பொண்ணுங்களோட லவ் ஈக்குவல்ட்டே காட்டியிருக்காங்க. பசங்க தான் வந்து அதிகமாக லவ் காட்டுறாங்க, இல்லை பொண்ணுங்க தான் கம்மியாக காட்டுறாங்களா, ஒரு ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. நல்லா வர்த்தாக இருக்குது படம், பார்க்கலாம். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்குது ப்ரோ, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பார்க்கலாம். சாங்ஸ்லாம் எப்படி? சாங்ஸ் ஓகே தான் ப்ரோ. அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அதிகமாக இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ் ஓகே தான். அது செகண்ட் ஃபிலிம் தொட்டு ஓகே, ஆக்டிங்கும் ஓகே தான். எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குது. ஒரு ஃபேமிலி டைப் பார்க்கலாம். செல்வராகவன் வந்து நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவர் ஒரு போலீஸ் கேரக்டராக ரொம்ப சப்போர்ட்டிங் கேரக்டராக இருக்குது. அது இல்லாமல் அவங்க ஃபாதர் கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. கதையா வந்து என்ன சொல்ல வராங்க? கதையாக வரணும்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு லவ் அதிகமாக பையன் லவ் அதிகமாக ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. ஒரு ரியலிஸ்டிஸ்டாக இருக்குது படம் பார்த்தா. பவிஷோட செகண்ட் மூவி எப்படி இருக்கு? Acting- ட்ரை பண்ணிருக்காரா? ஆமாம், தனுஷ் மாதிரியே தான் இருக்குது. ஆக்டிங் ஓகே தான் ப்ரோ, ஆக்டிங் நல்லா இருக்குது. டான்ஸும் ஓகே. இது எந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கான ஒரு படமா இருக்கு? 2K பசங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கா இல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குறாங்க? மெயின் 2K பசங்க பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. ஏன்னா 2K பசங்க தான் எல்லாருமே பொண்ணு நான் தான் செலவு பண்ணுறேன், இது செலவு பண்ணுறேன், அது செலவு பண்ணுறேன், இதில் ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. படம் எங்கேஜிங்கா இருக்கா? போர் அடிக்கிற மாதிரி? ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங் ஓகே, அப்புறம் செகண்ட் ஹாஃபில் எல்லாமே லேக் ஆகாமல் நல்லா தான் இருக்குது படம், ஓகே தான். படத்துல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் சொன்னேன். படத்தில் ஒரு பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருக்குது ப்ரோ. நெகட்டிவான ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மட்டும் தான் கொஞ்சம் லேக் ஆகுது, டைட்டில் காட்டான. படம் சூப்பராக இருக்குது. இப்போ கரண்ட் ஜென்ரேஷனுக்கான ஜென்சி படம் மாதிரி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு லவ் டுடே அந்த மாதிரி ஜானரில் நல்லா இருக்குது படம். பவிஷோட ரெண்டாவது படம் மோஸ்ட்லி பவிஷ் சொல்லும்போது வந்து தனுஷோட சாயல் தெரியுதுன்னு எப்படி இருக்கு? இதுல ஏதாவது டிஃப்ரெண்டாக அவரோட நடிப்பை வெளிப்படுத்திருக்காரா? இல்லை இதில் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த படம் வந்து அதில் விட இதில், ஏன்னா அதில் அவர் வந்து கொஞ்சம் வேற இருந்துச்சு. இதில் வந்து ஒரு ஃபேமிலி, ஒரு நம்ம பக்கத்து வீட்டு பையன், அந்த மாதிரி ஒரு ஜானர் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது அவருக்கு ஒரு பெரிய இம்ப்ரூவாக இருக்கும் அந்த படம் அவருக்கு. செல்வராகவன் கேஸ் வைக்கும் நல்லா இருக்காங்க. ரெண்டு பேரும் யாருக்கு ரொம்ப அதிகமான ஒரு இல்லை, செல்வராகவன் நிறைய சீனில் வர நல்லா சூப்பராக ஒரு காமெடி கலந்த மாதிரி இருக்குது. சீரியஸாகவும் இருக்குது, நல்லா இருக்குது ஒரு கேரக்டர். அதான் கடன் வாங்கி லவ் பண்ணக்கூடாது, இருக்கிறத வச்சு லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரோட லவ் பெஸ்ட்னு காட்டுறாங்க? இல்லை, இது 2 பேருமே ஈக்குவலாக இருக்கணும். செலவு வந்து 2 பேருமே வந்து சமமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இது சொல்கிறாங்க மெசேஜ். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி ரொம்ப இது இல்லாமல் லவ் பண்ணுங்கள், கடன் வாங்காமல் லவ் பண்ணுங்கள். சாங்ஸ்லாம் எப்படி? சூப்பராக இருக்குது. ரொம்ப மியூசிக் டேரக்டர் புதுசுன்னு சொன்னாங்க.
நல்லா போட்டிருக்காங்க. அந்த வாடி போட்ட புள்ள ரீமிக்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச மியூசிக் சூப்பராக இருக்குது. இந்த படம் எந்த மாதிரி ஆடியன்ஸ் பிடிக்கும்? இது வந்து மெயினாக ஜென்சிக்கான படம் தான் இது. எனக்கு தெரிஞ்சு இது மற்றபடி வயசானவங்களுக்குலாம் எந்த அளவுக்கு போய் இது ரீச் ஆகும்னு தெரியல. ஆனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த படம் ரீச் ஆகும். படம் நல்லா இருந்துச்சு பிரதர். ஒரு ஜென்சி அண்ட் 2K ஒரு படமாக தான் இருந்துச்சு. இப்போ உள்ள லவ் ஜென்ரேஷன் எந்த மாதிரிலாம் இருக்காங்க, எந்த மாதிரிலாம் வந்து தேவையில்லாத செலவுகள் பண்ணுறாங்க, எந்த மாதிரி இதனால் ஃபேமிலிக்குள்ளார ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்றத வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ பொதுவாக லவ்ன்ற பேரில் தேவையில்லாத செலவுகள் பண்ணி கடன் வாங்கி தன்னோட வாழ்க்கையை அழிச்சிக்கிறாங்க அப்படின்றத டேரக்டர் சொல்ல வர்றாரு. பவிஷ் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவரோட முந்தைய படங்கள் ஐ மீன் இது ஒரு 2வது படம் தான் இது. 2வது படத்துலேயே ஒரு பெட்டரான ஒரு இம்ப்ரூவேஷன் கொடுத்துருக்காரு. ஆனால் என்ன தான் இம்ப்ரூவேஷன் கொடுத்துருந்தாலும் அவர் குழந்தையிலேருந்து பார்த்த ஒருத்தரோட சாயலை அடிக்கடி காட்டுறாரு அப்படின்றது தான் இந்த படம் பார்க்கும்போது நமக்கு தெரியும். கேஎஸ் ரவிக்குமார் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நார்மலாக ஜஸ்ட் ஒரு ஃபாதராக என்ன வந்து ஒரு ரோல் பண்ணிட்டு போக முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாரு. பட் செல்வராகவன் முழுக்க படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாரு. அதில் கம்பீரமான ஒரு ஆளை நல்லா காமெடியாக அதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ஓகே பிரதர். ரொம்ப ஆகோகோன்னு சொல்ல முடியாது. பட் நல்லா இருக்குது, கேட்குற மாதிரி இருக்குது. பட் ரிப்பீட்டட் மூடில் கேட்குற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். அவங்களோட ஐ மீன் பவிஷ் அண்ட் நாகதுர்கா சரி, அதாவது பவிஷ் அண்ட் நாகதுர்கா இவங்க 2 பேரோட போர்ஷன்ஸ் வரும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இருக்குது. பிகாஸ் அது நமக்கே ஒரு நம்மளே அறியாமல் சிரிப்பை உண்டாகுதுன்னு வச்சுக்கலாம். அந்தளவுக்கு காமெடியாக இருக்குது. அந்தந்த காமெடிஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு எங்கேஜாக இருக்குது. அதில் இந்த லவ் போர்ஷனுக்காக சீரியஸான டைலாக்ஸ் பேசும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுது. கண்டிப்பாக இதை பார்க்குற இந்த 2K ஜென்சி கப்புள்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 90s கிட்ட நம்மளாம் வந்து பார்த்தாலே போதும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட லெவலாக இருக்கும். இவங்களாம் என்னென்னா 1 லட்சம் கொடு 2 லட்சம் கூட இதை வாங்கி கூட அதை வாங்கி கொடுன்னு இருக்காங்க. ஐஃபோனில் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்காங்க போய் பாருங்க. அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுத்தா தான் காதலுங்கும் போது அப்படிப்பட்ட காதல் நமக்கு தேவையில்லை.